ஒரு நியாயம் வேணாவா? அங்கதான் உப்பு இருக்காது, தப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது எல்லாத்தையும் நான் சொல்றேன், எல்லாமே குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்தது. அந்த 800 என்ன வாங்குறது, ஏதாவது நல்லா தான் வாங்க முடியும். இன்னும் நிறைய கடைங்க இருக்கு, இதுக்கப்புறம் கடைக்கு போலாமா வேணாமா அப்படின்னு. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா மெரினா பீச்சுக்கு போகிறோம். அதாவது நம்ம சென்னை மெரினா பீச்சில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல், அதாவது உணவு திருவிழா கடைசி 4 நாளாக நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒரு 2 நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், போக முடியல. இன்றைக்கி அதோட கடைசி நாள். இன்றைக்கி போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். திருவிழா ஆக்சுவலா அது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் சேர்ந்து பண்றதுன்னா. ஆமாப்பா, இது வந்து தமிழ்நாடு அரசு மகளிர் சுய உதவிக்குழுன்னு ஒரு குழு இருக்கு. அவங்க வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து இது சென்னையில் நம்ம மெரினா பீச்சில் நடக்குது இந்த இடம், இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலு. இது பலதரப்பட்ட ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எப்படின்னா காஞ்சிபுரம், திண்டுக்கல், ஃபுட்டு என்னெல்லாம் ஃபேமஸ் இருக்கும், எங்கெல்லாம் ஃபேமஸ் பிளேஸ் இருக்குமோ அவங்க எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பல ஊருக்குலாம் தனித்தனியாக போய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே ஒரு இடத்துல சென்னைக்கு வந்திருக்கு. அதுவும் இந்த காற்று மெரினா பீச்சில் இந்த அட்மாஸ்பியரில் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே போயிட்டு நம்ம எல்லா தரப்பட்ட ஊரில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாம். சொன்னபத்தியா மகளிர் சுய உதவிக்குழு திருவிழா பார்த்தோன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், திண்டுக்கல், அதாவது ஒவ்வொரு ஊரோட அந்த ஊரோட ஸ்பெஷல் ஃபுட் ஃபுட் ஏதோ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். 3, 4, 5, 6, 8, 9, 15 ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படின்னு போய் பார்ப்போம். 15 ஊருக்கான ரேத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? அவ்வளவுதான். தண்ணி அதிகமா குடிக்கூடாது. கடையா விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. என்ன பேப்பர் மாதிரி இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணி தான் நம்மளுக்கு தருவாங்க போல இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்னன்னா பாரு, 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். போயிட்டு ஃபுல்லா கடை இருக்கு, ஃபுல்லா சுத்தி பார்த்து சாப்பிட்டு வரோம். எந்த பொருளும் 1000 ரூபாய்க்கு இருக்கும். எல்லாம் 10 பொருளா சாப்பிடணும். பார்க்கலாட்டா. சிக்கன் பிரியாணி இருக்கு, வாங்கிட்டு வா. சிக்கன் பிரியாணி கரூர் 200 ரூபா பிரியாணி. அதுக்கப்புறம் புளியம்பட்டி என்ன பட்டி அது ஏதோ சொன்னீங்க, அது நெக்ஸ்ட் நாமக்கல் பள்ளிப்பாளையமா புளியம்பட்டி எப்படி நல்லா இருக்கா? இல்லடா இல்லையா? பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப் பிரியாணி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாண்டிச்சேரி பஸ் அங்கதான் உப்பு இருக்காது, தப்பு இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிடலாம். சாப்பிட்டுருவோமா? நிறைய சாப்பிடணும் வேற. நல்ல வேலை. நான் என்ன நினைச்சேன், ஒரு பிரியாணி பத்தாது, ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கலாம். ஆனா இதை பார்க்கும்போது சாப்பிடுவோம். ஆனா நல்லா இருக்கு. என்ன இருக்குடா, ரொம்ப குழப்பம் முடியாது. ஒரு நாள் அந்த ஊர்ல நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோமோ, அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம். நம்ம சென்னையில சாப்பிட்டு நம்ம சென்னை. ஆனா எனக்கு பிரியாணி வரைக்கும் ஓகே. இது கோழி எந்த டவுட். கால் ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். காலு கசிங்க தூங்கி போயிருக்கு. காக்கா பிரியாணி மாதிரி. ஆமா, காக்கா பிரியாணி. அது திடீர்னு பண்ணாலும் பண்ணலாம்ல. சிக்கன் தானே இது? டவுட்டா இருக்கு நீ சொல்றத பார்த்தா. சிக்கன் பிரியாணி ஓகே. தக்காளி குழம்பு ஊத்துக்குறோம். இந்த பிரியாணி வந்து 200 ரூபா. 200 ரூபாய்க்கு வருத்தான்னு தெரியல, டீசெண்டா இருக்கு. ஓகே, 200 ரூபாய்க்கு ஒத்து கிடையாதா? ஓகே, ஓகே தான். பிளேஸ் இல்லையா? இடத்த பிடிச்சிக்கலாமடா. களி கருவாட்டு குழம்பு. களியும் கருவாட்டு குழம்பு. களியும் கருவாட்டு குழம்பு வச்சிடலாமா? இங்க வச்சுக்கலாம். இல்ல, கருவாட்டு குழம்பு ஒரு கருவாடு கூட வைக்கணும்ல. கருவாடு குழம்பு தான், கருவாட்டுல வைக்க மாட்டோம். இல்ல, கருவாடியே காணும். அதெல்லாம் வச்சா எப்படி ஒரு 5-6 நல்லா இருக்கு. அது எப்படி? ஓகே ஓகே. எப்படி எப்படி திரும்பி கேட்கணும். சுமார் களியில உப்பு போடுவாங்களா மாட்டாங்க? ஆக்சுவலா போடணும்.
சுத்தமா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எந்த இதுல உப்பு போடுற மாதிரி தெரியல. பிரியாணி வாங்கணும், அதுவும் சாப்பிடுச்சு. ஆனா பிரியாணியாவது அந்த பீஸ் போட்டோன்னு சொல்லிட்டு காக்கா பீஸ் மாதிரி இது பண்ணுங்க. இதுல கருவாடு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த முனையில கருவாடு வாங்கிட்டு மொத்தமா குழம்புல போட்டு கீழே அடி வச்சுருக்காங்க. இது எந்த ஊரு? கிருஷ்ணகிரியா? இதுவா? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில களியும் கருவாடு வாங்கி சாமிச்சா? ஊர் போட்டிருக்காங்க, கல்வி ஓகே. அவங்க அந்த ஊருக்காரங்க தான் வந்து கேளுங்க. அது தெரியாது. இல்ல குழம்பு பொறுத்த வரைக்கும் ஓகே ப்ரோ. குழம்பு நல்லா இருக்கு. குழம்பு சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு ஊற்றி குழம்பு வைப்பாங்க. அதான் அவங்க ஊர் ஸ்டைலா இருக்கும், கிருஷ்ணகிரி ஸ்டைலா. இதுல களி கூட ஓகே தான், களி கல்லு மாதிரி இருந்தாலும் உப்பு இல்லை. பட் இது ஹெல்தி இல்ல. ஹெல்தி தான், ரொம்ப ஹெல்தி, நல்லது. நல்லெண்ணெய் களியும் கருவாட்டு குழம்பு நல்லது. இருந்தாலும் வந்து அதுக்குன்னு டேஸ்டா செய்யணும். உப்பு இல்லை சாப்பிட முடியும். குழம்பு மட்டும் தான் நல்லா இருக்கு. அதுன்னு வெறும் குழம்பு குடி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கார்டு போட்டு வாங்கிடுன்னு சொல்லி சாப்பிடுவாங்கன்னா விற்பாங்க. சாப்பிட்டு போகலாம், நல்லது. இருந்தாலும் ஒரு பீஸ் கருவாடு போட்டிருக்கலாம். பீஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க. கொடுக்குது இருந்துச்சா? கருவாடு இருந்துச்சா? இல்லையா? இல்ல, பேரு தான் கருவாடு. மனசே கஷ்டமா போச்சு. இது என்னது? நம்ம போய் பஸ் பார்த்து பாருங்க. உட்கார முடியாது. உட்கார முடியாது. இங்க எப்பறம் உட்கார முடியும் ப்ரோ? இந்த டிஷ் பேர் உட்கார. பேர் உட்காரவா? நான் கூட மரியாதை இல்லாம என்ன சொல்றேன்னு நினைச்சிட்டேன். இது இனிப்பு பொங்கல் மாதிரி நினைக்கிறேன். சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது. பொங்கல் மாதிரி தான். பொங்கல் மாதிரி தான் இருக்கு. இந்த ஜவ்வரிசியில பண்ண சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு. ஜவ்வரிசி கிடையாது, பச்சரிசி. பச்சரிசி. டேய் ஜவ்வரிசிடா. பச்சரிசி ப்ரோ, ஜவ்வரிசி வேற. பச்சரிசினா அரிசி. அதாவது இந்த மாதிரி அந்த நொய் நொய்யா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதாவது எப்பவுமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எடுத்தது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரைவேட் விட்டு போவாங்க. ஆமா, கவர்மெண்ட் தான் இது போட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப குவான்டிட்டி கம்மியா இருக்கு. டேஸ்ட் வந்து டேஸ்ட் போடுற மாதிரி இல்ல, ஏதோ போடணும்னு போட்ட மாதிரி இருக்குது. ஓ, இது அண்ணன் ஒண்ணு பக்கம் போயிட்டு ஆம்லெட் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு. ஆம்லெட் இல்லடா, தேங்காய் போலி சொன்னேன். தேங்காய் போலி இல்ல தெரியும். இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எடுப்போமா? மத்தெல்லாம் சாப்பிட்டோம் சரியில்லை, இதுவா நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்கா இல்ல வீட்டுக்கு போய் நைட் எப்படி இருக்குன்னு பாக்கணும். இதுடா ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, இதான் ஓகே. சாப்பிட்ட 3 டிஷ்ல இது 4வது டிஷ். அது ஸ்டஃபிங்லாம் நிறைய போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. தேங்காய் இனிப்பு சூப்பரா இருக்கு. மேல ஒரு லேயர் கூட ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. மற்றதை கம்பேர் பண்றப்போ அதாவது பிரியாணி அதெல்லாம் வாங்கல, இது பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. வேலூர் தான். எதுக்கு நீ வேலூர் சப்போர்ட் பண்ண? வேலூர். ஓ, அதனால சும்மா. நான் கூட வேலூர்ல இருந்தா ஆம்லெட் இன்னும் ஆம்லெட்லாம் வாங்கிட்டு வராரு அப்படின்னு பாத்துறேன். போலீஸ் சொன்னதே மறந்துட்டேன். ஆனா வேலூருக்கு ஸ்பெஷல் தேங்காய் போயின்றது எனக்கு இப்பதான் தெரியும். ஸ்பெஷலா இல்லடா, அந்த ஊர்ல இருந்து வந்து பாரம்பரிய ஃபுட்ல போலி இருக்குல்ல. ஓ, அவங்க சைடு. ஓகே ஓகே. உடனே ஸ்பெஷல் அப்படிதான் சொன்னாங்க, அதனால சொன்னேன். ஆனா நெய்யா எண்ணெய்? நெய் தானே. நெய்யா செமையா இருக்கு. இப்போ வந்து ஃபலூடா ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்னா பாத்தீங்கன்னா இது குவான்டிட்டி பாருங்க. மகளிர் சுய உதவி குழுக்காக கவர்மெண்டே நடத்துன்னு சொல்றாங்க. ஒரு நியாயம் வேணாவா? இது வந்து 100 ரூபா. குவான்டிட்டி ரொம்ப கம்மி. வெறும் ஒரு 4 பீஸ் தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு பீஸ் இது வந்து பீஃப் சுக்கா. அது எட்டாவது. உடனே என்ன சொல்றாங்க எல்லாரும், பீஃப் சுக்கான்னு போது பண்றாங்க வந்து தப்பா சொல்ற நினைப்பாங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது எல்லாத்தையும் தான் சொல்றேன். எல்லாமே குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்தது, குவாலிட்டியும் மோசமா தான் இருக்கு. அதே மாதிரி இதுவும் தான். நாங்க வந்து பீஃபா சிக்கனா மட்டனா சொல்ல, குவான்டிட்டி மட்டும் தான் சொல்றோம். பாருங்க எவ்வளவு மோசமான குவான்டிட்டி. பல்லுடா கூட கொஞ்சம் அதிகமா இருக்குண்டா. 100 ரூபா இது போயிட்டு 100 ரூபா என்ன இருக்கு இதுல? இது வந்து இது கவர்மெண்ட் நடத்துறான்னு சொல்லவே கண்டிப்பா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுது, இந்த பீஃப் இல்லன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. பீஃப் இருக்கு, ஆனா இருக்கு இல்ல, ஆனா இருந்தும் பிரயோஜனம் இல்ல. செத்த மாதிரி இருக்கு. ட்ரூலி டிசப்பாயிண்டட். சாப்பிடுவோம். டேஸ்டா நல்லா இருக்கா?
இல்ல இதுக்கப்புறம் எப்படி தோணுதுன்னா இன்னும் நிறைய கடைங்க இருக்கு, இதுக்கப்புறம் கடைக்கு போலாமா வேணாமா அப்படின்னு தான் தோணுது. ஓகே, பிரைஸிங்கும் குவான்டிட்டி ரொம்ப கம்மி. டேஸ்ட் வைஸ் இது ஓகே, அந்த தேங்காய் புளி ஓகே, ஆனா குவான்டிட்டியும் பிரைஸும் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா உள்ள வரப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடையில வாங்குறோம், அந்த கடையிலே நல்லா இல்லைன்றப்ப அடுத்த கடைக்கு நம்மளுக்கு எப்படி போக தோணும்? என்னன்னா இங்க சாப்பிட வர மக்கள் வந்து பாமர மக்கள் தான், எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வராங்க, இல்ல ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வரதில்ல. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்துலயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு, டாக்ஸ்ல அடிக்கிறீங்க அப்படி பார்த்து இந்த உணவு வந்து கவர்மெண்டே நட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி கொள்ளடிக்கிறான்னு அர்த்தம், கொள்ளடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுவும் எது வேணாலும் பண்ணலாம் சாப்பிட்ற விஷயத்துலயுமா, அட்லீஸ்ட் பிரைஸாவது ரீசனபிளா இருக்கணும், அதுவும் இல்ல. அதுவும் கிடையாது. டேஸ்டா பரவாயில்லடா, டேஸ்ட் ஓகே, டேஸ்ட் ஓகே ஓகே ஓகே, ரொம்ப இல்லை ஓகே, ஆனா பிரைஸிங்கும் குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி. உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பரவாயில்ல. டேஸ்ட் கூட்டம் எப்படி ஆளுது? எல்லாமே நம்பி வராங்க, நம்பி வந்து அப்புறம் வந்தாச்சு, சும்மா வீட்டுக்கு போக முடியல. வந்ததுக்கு ஏதாவது சாப்பிடலாம். இங்க வந்து ஒண்ணு பார்த்து வாங்காம கார்டு ஒண்ணு போடுவாங்க, அங்கே வாங்குறது. ஆமா, சரி கார்டு வாங்கிட்டுமே அதை தூக்கியும் போட முடியாது, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க. எதனா ஒரு டேஸ்டா இருக்குமோ ஒரு ஐடியா இருக்கும். அதான் ஃபேக்ட். நல்ல பிசினஸ் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கரெக்டா கார்டுக்கு மினிமம் 1000 வச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, வாங்கிட்டோம். 1000 ரூபாய்க்கு போட்டு ஐயோ 1000 ரூபாய்க்கு போட்டா வயிறுலாம் எரி ஒரு தூக்கி போட்டு போட்டா நீ 1000 ரூபாய் சாப்பிட்டாலும் வயிறு எரியும், சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஃபயர் ஆகும். என்ன ஒரு கஷ்டம், இந்த கவர்மெண்ட் நத்து தான் கஷ்டம் இந்த விலைக்கு. அது ஆஹா பார்க்க நல்லா இருக்கு. போண்டா, முட்டை போண்டா, ஆனியன் சட்னில ஸ்கேம், சட்னில ஸ்கேம், தண்ணி மாதிரி இருக்குது. சூடா இருக்கு மக்களே, சூடா இருக்கு. எது நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா எல்லாமே சூடா இருக்கு. பிரியாணி சூடா இருக்கு இல்ல இல்ல, மாதிரி ஆற விட்டு தான் சாப்பிடணும் போல இருக்கு. எந்த ஒரு முட்டை? அந்த சின்னதா ஒரு முட்டை கொடுப்பாங்க 2 ரூபா. சரி, எல்லாமே ஒரே நாமக்கல் முட்டை தான். இஷ்டத்துக்கு சொல்லாதடா ப்ரோ. 2 ரூபா முட்டை ப்ரோ, நாமக்கல் முட்டை சின்ன சின்னதா இருக்கும். 2 ரூபாய்க்கு உனக்கு நாமக்கல் முட்டை தராங்களா? கேளுங்க, நாமக்கல் எதுக்கு குட்டி குட்டி முட்டை தான் தருவாங்க பாத்துரா. இது ஆறிச்சா? சூடுதான் அப்படியே தான் பாருங்க. மெனு சொல்லிட்டாரு. என்னன்னா ஆனியன் போடவா நல்லா இருக்கு. இன்னும் அதுல முட்டை வருது. அது முட்டை போண்டா மொத்தம் எடுத்துக்கிட்டு இது வந்து விருதுநகர் கவுண்டர்ல வாங்கணும். ஆனியன் போண்டா நல்லா இருக்கு. முட்டை போண்டா எப்படி? நான் இப்ப சாப்பிடுறது இதுதான். அந்த முட்டை சாப்பிடுறேன், சூடா இருக்கு. என்ன சாப்பிட்ட? ஒரு முட்டை முழுசா வைக்கல. எல்லாத்துலயும் அப்படிதான். நான் எங்க வீட்டு அண்ணா முட்டை போட்டா முழுசா போடுவாங்க. அது 30 ரூபா இருக்கும், 25 ரூபா. அது ரேட் அதிகமா இருக்கும். 20 ரூபா தான் இருக்கும். இல்ல புரியல. ஓகே சொல்றா, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. இப்ப அப்படியே என்ன பண்ணலாம்? முஸ்து போலாம் ஏரியாவுக்கு 25 ரூபா ஒரே முட்டையில போட்டு. அதற்கு 25 பீஸ். நம்ம வீட்டால இது வந்து 15 ரூபா. என்ன இது? உடனே ஒருத்தர் குற்றவாளி ஆகக்கூடாது. முட்டை போண்டா நல்லா இருக்குல்ல? பயங்கரம். முட்டை போண்டா நல்லா இருக்கு. நானும் சாப்பிடவே இல்லை, பயங்கரம். ஜேபி என்ன சாப்பிட்டாரு? முட்டை போண்டா நல்லா இருக்கு. அப்புறம் ஆனியன் போண்டா அதுவும் நல்லா இருக்கு. ஆனியன் எது? இல்ல என்னது அது? ஆனியன் போண்டா. ஆனியன் போண்டா வந்து சாப்பிட்டது போலி. ஆனியன் போண்டா நல்லா இருக்கு. முட்டை போண்டா என்ன சாப்பிட்டு பார்க்கல. எனக்கு வந்து இதுதான் தேங்காய் போலி தான். தேங்காய் போலி தான் இது வரைக்கும் டாப். அடிப்பொலி தான். பாருங்க டெசர்ட். என்னடா இது? அது எக்ஸ்ட்ரா கேக் கூட வந்து. இது 30 ரூபாவா, இது 80 ரூபாவா, இதுக்கு இது ஃப்ரீ, இதுக்கு இது ஃப்ரீ கொடுத்துக்கிறாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சு இதை சாப்பிட்டு போனோம். அதுக்குதான் இது கிரீமா மயோனிஸா? ஏய் கிரீம் தான், வெண்ணிலா கிரீம் மாதிரி போட்டிருக்காங்கப்பா. பாவீங்களா ஐயா? பேப்பர் பண்டில். என்ன என்ன கொடுமைடா இது? அதே முடிச்சு விட்டாங்க. கவர்மெண்ட் கிரீமோட சாப்பிடுறா? ஆமாமா நல்லா இருக்கும். இல்ல எப்படி எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க பாருங்க. காட்டுங்க இந்த கிரீம் நல்லா இருக்கும் பாருங்க. இது 30 ரூபா. ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இவங்க ஆனந்த பவன் மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சிறப்பு. என்ன சொல்றது தெரியல.
ஒண்ணுமே புரியல உலகத்திலயா தான் ப்ரோ சாப்பிடு ப்ரோ நல்லா இருக்கு நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும் தீம் மாதிரியே இல்ல ஏதோ என்ன குவாலிட்டி ஐஸ் இருக்கு தெரியுமா அதோட க்ரீம் வந்து வச்சிருக்காங்க கேக் இருந்துருக்குது போட்டு இது ஒரு வியாபாரம் ஆனா எந்த ஒரு டெசர்ட் சாப்பிட்டு கொஞ்சம் பிளசண்டா முடியும்னு பார்த்தா இது சாப்பிட்டு டிப்ரெஷன் ஆக வேண்டியதா இருக்கு. எல்லாரும் கேஷ் கொடுத்து வாங்கினா கண்டுபிடிச்சிருவாங்க. முடி இதை வச்சு ஒரு கடையில முடிஞ்சிச்சு இந்த கடைக்கு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க, 1000 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த கார்டை கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளவு யூஸ் பண்ண சொல்றாங்க உஷாரா, 800 யூஸ் பண்ணா 200 வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த 800 என்ன வாங்குறது, ஏதாவது நல்லா தான் வாங்க முடியும். எல்லாம் வாங்கியாச்சு 800 கணக்கு முடிக்கிறது தான் இதை வாங்கணும். உண்மையை சொல்ல போனா அதான் 200 ரூபாய் மிச்சம் வாங்குறதுக்காக கால்குலேட் பண்ணி 800 சாப்பிட்டு இருக்கோம். இப்போ 200 ரூபாய் போய் மிச்சம் வாங்கிட்டு பேசாம பீச்ல குறை போட்டுருவாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். நல்லா இருக்கு அவங்கள்ட்ட. ஆமா நான் 1000 ரூபாய்க்கு உள்ள சுத்தி இருந்தா கூட நல்லா சாப்பிட்டு திருப்தியா போயிருக்கலாம். என்னன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டால்ஸ் வந்து நாங்கள் வந்து போய் பார்த்துட்டோம், சாப்பிட்டு பார்த்துட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பா, நல்லா இருந்தா உங்களுக்கு? நான் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைப்பாங்க, நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இல்லை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் அது நல்லா இருக்கா இல்லைன்றது தான் நம்ம ஓப்பனாக சொன்னோம். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அது நெகட்டிவாக இல்லை, சரி ஓகே அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்றதை யோசிப்பாங்க. நெகட்டிவாக சொல்கிறது இதில் கிடையாது. உண்மை சொல்ல போனா ரொம்ப மோசமா தான் இருக்கு. குவான்டிட்டி ரொம்ப கம்மி, ரேட்டை வந்து ரொம்ப அதிகமா வைக்கிறாங்க. இதை வந்து கவர்மெண்ட் நடத்துறது தான் ரொம்ப மனசு புண்பட முடியா இருக்கு. எல்லாமே ரொம்ப மஸ்டா தான் இருந்தது தவிர, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போலி இல்ல ஒரு முட்டை போண்டா ஒரு சிலதுதான் வந்து ஓகே நல்லா இருக்காம இருக்கு. மற்றபடி எல்லாமே ரொம்ப மோசம். ரேட் அதிகமா இருந்தாலும் நம்ம டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சரி ஓகே ரேட் டேஸ்ட் இருக்கு அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் கம்மி ரேட்டும் அதிகம்னா அது எப்படி எனக்கு தெரியல. பார்க்கணும்னு நினைப்பாங்கன்னா ஏதோ நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இது நெகட்டிவ் கமெண்ட்ல உண்மையிலே வந்து சாப்பிட்டு பார்த்தா ஆனஸ்டா சொல்றோம். கண்டிப்பா எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் விழும், அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப எல்லாத்துலயும் முக்காவாசி எல்லா ஸ்டால்லையும் சாப்பிட்டு தான் சொல்றோம், நான் சும்மா எல்லாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நல்லவேளை இன்னைக்கு லாஸ்ட் நாள் வந்து சாப்பிட்றதுனால அது வந்து இதுக்கப்புறம் யாரும் ஏமாற போறது கிடையாது. இதுக்கப்புறம் எவ்வளவு இதுல சம்பாரிச்சாங்கன்னு தெரியல. இது எல்லாமே உண்மையிலேயே இந்த மகளிர் சுய உதவி குழுன்றாங்க, அந்த குழுக்கு போய் சேருமானம் எங்களுக்கு தெரியல இது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பா வந்து இதுல வந்து வருமானம் வந்திருக்கும், கவர்மெண்ட்டுக்கு வராம இருந்திருக்காது. இது கடைசியா யாருக்கு போய் சேரணும் நம்மளுக்கு தெரியாது. இல்ல ஒன்ஸ் கார்டு வாங்கிட்டாங்கனாலே 800 அவங்க செலவு பண்ணுவாங்க. 1000 rupees மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும், 800 கம்பல்சரி வந்து சாப்பிடணும். அதாவது 800 செலவு பண்ணா ரெடீம் பண்ணலாம் அப்படின்றாங்க. மினிமம் 1000 அதிகமா பண்றாங்க. அதுல வந்து 80% செலவு பண்ணி 20% ரீஃபண்ட். 1000னா 200. ஸோ அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, இது சுத்த வேஸ்ட், அது தெரிஞ்சு போச்சு. ஆனா வந்ததுக்கு திருப்தியா போனோம்ல, அதனால அட்லீஸ்ட் இந்த பீச்ல வந்து கடை போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா 4 நாள்ல வந்து வருமானம் கண்டிப்பா போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க போய் கேட்டாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட போய் சாப்பிட்டு போகலாம். ஏன்னா பீச்ல இருக்கிறது எப்பயும் நான் நிறைய வந்து சாப்பிட்டு இருப்போம், நல்லா இருந்தது. அட்லீஸ்ட் அங்கேயா போய் சாப்பிட்டு போலான்னு இருக்கோம். கால்வலி வந்ததுதான் மிச்சம். நம்ம கால்வலி இருந்தது, கியூல போய் நின்று தான் மிச்சம். நம்பி போய் எல்லாம் நிக்கிறாங்க, கடைசியில ஒண்ணும் இல்லை.